டேர்மி சொல்லுகிறீங்களா? ஸோ நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னா ஜிமின் வந்து இந்த மாதிரி நம்ம தயன்ட்ட வந்து சொல்லியிருக்கோம். ஸோ தயங்க செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட முடிச்சிருந்தோம். அவங்க கதைக்குள்ள போகலாம். ஜிமன் தான் பேசிட்டு இருக்கான் நம்ம தயங்கிட்ட. ஏதாச்சும் தயம் ரொம்ப யோசிக்கிற போல. எதுவுமே யோசிக்கல புரியுதா? சும்மா நீ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. நான் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கேனா? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த முன்னாச்சி கிட்ட போய் டேரக்டா போய் கேளு. நீயும் ஜிமினும் அப்படி இருந்துக்கலாம் போய் கேளு. அவன்கிட்ட போய் கேளு. அவன் வாயாலேயே சொல்லுவான். அப்போ நம்புறியான்னு பார்ப்போம். தயம் ஜிம்மன் ரொம்ப கிண்டலாகவே பேசி விட்டுட்டு அப்படியே போயிடுறான். ஸோ நம்ம தயங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜிம்மன் சொன்னது உண்மையாக இருக்குமோன்ட்டு ஒரு பயத்தில் வந்து ஸோ ஜிகேவை தான் தேடி வந்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜிகே கிளாஸ் ரூமில் தான் இருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருக்கான். தயம் ஜிகேட கிளாஸ் ரூமை கண்டுபிடிச்சிட்டு ஸோ கிளாஸ்க்குள்ள வந்துட்டு ஜிகேவை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான் நடந்து. ஸோ ஜிகேட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டாங்க தயங்க வரான் அப்படின்ட்டு. ஸோ ஜிகேட்ட சொல்கிறாங்க, டேய் ஜிகே உன்னை தயம் பார்க்க வந்திருக்கான்டா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜிகேட. ஸோ ஜிகேவும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே எதுக்கு இப்போ பார்க்க வந்திருக்கான், சரி இருப்பாகலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம ஜிகே சொல்லிட்டு அமைதியாக அவன் பெஞ்சில் உட்காந்துருக்கான். நம்ம தயம் ஜிகே முன்னாடி வந்து நின்றுட்டு ஜிகேன்னு கூப்பிட்றான். ஜிகே அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ நம்ம ஜிகேவும் பார்க்குறான். என்ன அப்படின்ட்டு நம்ம ஜிகே சொன்னோன்னு ஸோ தயம் ஜிகேவை பார்த்துட்டு அவன்கிட்ட தனியாக பேசணும். தயம் இந்த மாதிரி நம்ம ஜிகேன்னு சொன்னோன்னா ஸோ ஜிகேவும் தனியாக பேசணுமா, எதுவாக இருந்தாலும் நீங்கே சொல்லு. ஜிகே இந்த மாதிரி நம்ம தயண்ட சொன்னோன்னா ஸோ தயங்கும் லைட்டாக இரிட்டேட் ஆகுது. ஜிகே நான் உன்கிட்ட தனியாக பேசணும் வருவியா மாட்டியா? தயங்கும் லைட்டாக கோபத்தில் தான் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜிகே நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ ஜிகே தயங்கம் பார்த்துட்டு எவர் தயம் எதுவாக இருந்தாலும் இங்கே சொல், தானியெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சிட்டாக சொல்லிடுறான். எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி கோவம் வந்துடுது. ஜிகே நான் உன்கிட்ட தனியாக பேசணும் வருவியா மாட்டியா? நான் தான் சொல்லிட்டல வர மாட்டேன், சொல்லனா கேட்க மாட்டேன்ல அப்படின்ட்டு ஸோ ஜிகேயோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஜிகே எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு அவன் பின்னாடி தான் போயிட்டு இருக்கான். ஜிகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாய் பந்துட்டு பார்க்குறாங்க. இருக்கும் அவங்களுக்கு பயமாகவும் இருக்கு. ஐயோ என்ன நடக்க போகுது, சண்டை கிண்டை போட போகிறாங்களா அப்படின்ட்டு லைட்டாக பயப்படுறாங்க ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். தயம் தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ஜேகேவை. ஒரு என்டைம் கிளாஸ் ரூம்குள்ளே தள்ளி விட்டுறான் நம்ம ஜேகேவை. அந்த என்டைம் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு ஸோ டோர்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே செம்ம கோத்தன்னு நிற்கிறான். ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல என்னதான் ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு அவனும் கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகே தான் தயன்ட்ட கேட்குறான், தயம் என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு நீ கதவை சாத்தின இப்போ? ஜேகே இந்த மாதிரி நம்ம தயன்ட்ட கேட்டோன்னா ஸோ தயம் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு நான் எதுக்கு போட்டினேன், சின்ன விஷயத்துக்கு போட்டினேன்னு உனக்கு தெரியணுமா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தயம் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னோன்னா ஸோ ஜேகேவும் சரி ஓகே நான் சொல்கிறேன் என்ன. நம்ம தயம் கிட்ட வந்து நின்றுட்டு க்ளோஸ்அப்பில் ஸோ தயம் கேட்குறான் நம்ம ஜேகேட்ட, ஜேகே நீயும் ஜிம்முனும் எம்டி கிளாஸ் ரூமில் ஒன்றா இருந்தீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமாக தான் கேட்குறான். ஜேகேக்கு இப்போ தான் புரியுது எந்த கோவத்தில் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு ஆமாம் 2 பேரும் இருந்தோம், இப்போ என்ன அதுக்கு ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ தயங்க லைட்டாக கோவம் வந்து ஷர்ட்டை ரொம்ப கோவமாக படிச்சிருக்கான். என்ன நீ அசல்ட்ட சொல்லிட்டு இருக்க ஜேகே, வேற நான் என்ன சொல்லணும், நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். ஆமாம் 2 பேரும் என்ட்ரி கிளாஸில் ஒரே ரூமில் இருந்தோம். இன்னும் பேசிகிட்டு இருக்க ஜேகே, நீயும் அவ்வளோ எம்டி கிளாஸ் ரூமில் ஒன்றா இருந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 2 பேத்துக்கும். ஆமாம் அது நடந்தது, இப்போ என்ன ஜிக்கு இவ்வளோ அசல்ட்டாக பேசிகிட்டு இருக்கா, உனக்கும் அவனுக்கும் மேட்ரு நடந்திருக்கு. தயம் ஆமாம் என்ன என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்ட்ரின் கிளாஸ் வரைக்கும் இழுத்து கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் அவன் அப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன இளவு மாரி தெரியும். ஆனால் நான் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கொள்ளையே, அவன் தான் எல்லாமே பண்ணான்ட்டு நீ சொல்கிறல்ல, தடுக்க முயற்சி பண்ண வேண்டியதானே, ஏன் கோஆப்ரேட் பண்ணியா? ஐயோ பார்த்து பேசி என்ன பேசிகிட்டு இருக்க நீ, வேற எப்படி பேசணும் ஜேகே, நீ பண்ண வேலைக்கும் அவன் பண்ண வேலைக்கும் எனக்கு அப்படி பைத்தியம் தான் பிடிக்குது. லூசு மாதிரி பேசாத தயம், என்ன நடந்தது அதை கேட்டுட்டு புரிஞ்சுட்டு பேச புரியுதா? நான் என்னத்தை கேட்கணும், அதான் அவன் வாயிலே உண்மையை சொல்லிட்டியே. அவன் சொல்லும் போது நான் நம்பவே இல்லை சத்தியமா, ஆனால் இப்போ நம்புறேன். நான் தான் எல்லாத்தையுமே ஏமாந்து போயிருக்கேன். ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, பைத்தியமாடா நீ? ஆமாடா உன் மேலே தான்டா பைத்தியமாக இருக்கேன், இது வரைக்கும் இல்லை.
எப்பவும் பைத்தியமாக தான்டா இருக்கேன். நான் சொல்கிறத கேளு. நானும் ஜிம்மனும் எம்டி கிளாஸ் ரூமில் இருந்தோம் தான். அவன் தான் எல்லாமே பண்ணான். அவன் தான் எனக்கு எல்லாமே மேட்ரு பண்ணான். நான் எதுவுமே கோஆப்ரேட் பண்ணலை. முக்கியமாக அவன் என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. நான் ஒன்னஸ்டாக மட்டும்தான் நினச்சிக்கிட்டேன். அதை தவிர வேற எதுவும் நினைக்கல. புரியுதா? நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். ஆனால் அந்த ஜிம்மனு என்கிட்டயே சொன்னான். பத்தியா சொன்னான் தெரியுமா? நானும் ஜேகேவும் எம்டி கிளாஸ் ரூமில் ஒன்றாவே இருந்தோம், மேட்ரு பண்ணோம், 2 பேருமே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஜிம்மன் என்கிட்ட சவால் விட்டு சொல்லிட்டு போனான். எனக்கு அப்படியே வந்துச்சு ஒரு கோவம். ஆனால் நான் நம்பவே இல்லை. ஆனால் நீ சொல்கிறத நம்புறதா இல்லை அவன் சொல்கிறத நம்புறதா எனக்கு ஒன்றும் புரியல. தயம் ரொம்ப கோவத்தில் இப்படி புலம்பிட்டு கத்திட்டு கிடக்கான் கோவத்தில். ஸோ நம்ம ஜிகே தயங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். தயம் டென்ஷன் ஆகாத. ஓ, ஜம்மனை உன்ட்ட சவால் விட்டு இந்த மாதிரி பேசியிருக்கானா? அதான் இந்த கோவத்தில் நீ இப்படி கேட்டிருக்க. அவனை நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ டென்ஷன் ஆகாத. நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் நடக்கலாம், சரியா? நான் சொன்னால் நான் அவனோட தான் நினைக்கிறியா? இல்லைல்ல, அப்புறம் என்ன? எப்பவுமே நான் உன்னோட தான், நீ என்னோட தான், நம்ம 2 பேரும் ஒன்று தான். இப்படிலாம் சொல்லி நம்மளை 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறான். புரியுதா? அதை புரிஞ்சுக்கோ. ஜெய்கே இந்த மாதிரி நம்ம தயன்ட்டு சொன்னோம்னா தயங்கிட்டு தான் புரியுது. ஆனால் ஜெய்கே எனக்கு பயமாக இருக்குது. ஜெய்கே, நீ எதுக்கு இப்போ பயப்படுற? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் இருக்கு? இதுவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், சரியா? ஸோ ஜெய்கே இந்த மாதிரி சொல்லி நம்ம தயம் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயாவும் கொஞ்சம் ஓகே ஆயிரும். சரி ஜெய்கே, ஆனாலும் உனக்கு எதுவும் ஆயிரும்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத. இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது? ஓகே, சாரி ஜிகே. ஜம்மன் சொன்ன அந்த கோவத்தில் தான் நான் அவன் கோவத்தில் ஷர்ட்டை பிடிச்சி கோவப்பட்டான். சாரி. தயம், உனக்கு திட்டுறதுக்கு உரிமை இருக்குது, அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா நீ என்னோட ஆள். புரியுதா? புரியுது ஜிகே. ஓகே ஜிகே, உன்கிட்ட இதெல்லாம் பேச வந்தேன், பேசிட்டேன். கிளாஸ் நான் போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறான். 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பான். ஜேகே தயங்கோட கை பிடிச்சிட்டு தயங்க பார்க்குறான். ஜிகே, சின்ன பண்ணுறேன், விடு, நான் போகணும். விடணுமா? இவ்வளவும் பண்ணிட்டு திட்டுறதையும் திட்டிட்டு எதுவுமே கொடுக்காம போனால் எப்படி? என்ன அர்த்தம்? ஜிகே, என்ன பேசிகிட்டு இருக்கா? நான் போகணும். போ, ஆனால் கொடுத்துட்டு போ. ஜிகே, என்ன இப்படி பண்ணுற? நான் என்ன தடுமாறுது? வாய்ஸ் என்ன இந்த தடுமாறுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகணும். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் விடு. போகணும்னு சொல்கிறியே, கொடுத்துட்டு போனால் விட போகிறேன். ஜிகே நம்ம தயன்ட்டு சொல்கிறான். ஸோ தயனுக்கு நல்லாவே பண்ணுச்சு ஜிகே என்ன மீனிங்கில் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. ஸோ ஜிகேவை பார்த்துட்டு, ஜிகே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலையே, கையை தாண்டா பிடிச்சிருக்கேன். இதுவே எப்படி வா? அப்போது இந்த எம்டி கிளாஸ் ரூமில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்லை. ஐயோ, இப்படிலாம் பேசாத. எப்படிலாம் பேசாம வேற எப்படி பேசுறது? ஜிகே, வேணாம், சொன்னா கேளு. கேட்க மாட்டேன். உன் பேச்சுக்கு இந்த ஜிகே கேட்கவே மாட்டான். என் வேலையை நான் பார்க்குறேன். ஜிகே இந்த மாதிரி நம்ம தயண்டா சொல்லிட்டு அவன் வேலையை படிச்சுட்டு இருப்பான். ஜிகேவோ தயங்கோ அப்படி என்டர் கிளாஸ் ரூமில் ஒன்றாவே தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ள மேட்ரு அப்படியே நடந்துட்டுருக்கு. கேஷுவலாக தான் நடந்து வந்துருப்பான். ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துருக்கான். அது செம்ம ஷாக்கு ஜிம்முனுக்கு. கேடாத இருந்து பேசும்போது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிம்மிலேயே அந்த இடத்துல செம்ம ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி என்னத்தை பார்த்து செம்ம ஷாக் ஆகணும்? இதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சார். பாய்.